ரொம்ப வலிக்குது அப்பா இல்லைன்றது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் ஒரு பிள்ளை, அப்பா ஒரு பிள்ளை. இந்த 2 பிள்ளரும் வந்து ரொம்ப கணவரும் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு தான் எடுத்துட்டாங்க. பிஸ்னஸ் ரொம்ப ஹியூஜா லாஸ் ஆயிடுச்சு. கடன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவரை பத்தி தப்பா பேசினாங்க. அது அவரை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்ச உடனே அவர் நினைச்சிட்டாரு நான் போயிடுவேன்னு நினைச்சிட்டாரு. ஒரு 1 இயர் நான் டிப்ரெஷன்ல தான் இருந்தேன். பிகாஸ் வி நெவர் எக்ஸ்பெக்டட் வி வில் லூஸ். அப்பாக்கு என்ன மன அழுத்தம்னா நானும் என் ஹஸ்பண்டும் உயிர் அவருக்கு. அவரால் எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது போயிடுச்சு. He was at that time he was earning 10 lakhs per month. He was earning only 5,000 அப்போ அவருடையது. So my தாத்தா பாட்டி and all were against this marriage. But அப்பா வந்து கீழே பெண்ட் பண்ணி till now I could remember that one. They said they are against that, they will not come to my marriage. அப்பா என் கையை பிடிச்சு உடனே அப்பா வந்து செய்யறது உனக்காக தான். Whatever he said I will never say no to him. So அவர் போனது வந்து இங்க வந்து அவங்களுக்கு வந்து மீடியால வந்து அம்மா போயிட்டாங்க அண்ணன், அதுவும் பெரிய அண்ணனை சொல்றது எங்க மனசு வந்து தாங்கவே இல்லை. அவரெல்லாம் ₹1 எடுக்க மாட்டாருங்க. அந்த ஹோட்டல்ல இருந்தா கூட என் அப்பா வந்து போய் சாப்பிடுமான்னு சொல்லுவாரு, இல்ல ஆர்டர் பண்ணி கூட போன்ல வந்து நாங்க டீ காஃபி கூட குடிப்போம், பில்ல வந்துரும்னு. என் அண்ணன் அப்படி கூட ஆர்டர் பண்ண மாட்டாருங்க. அவரு கீழே போய் கேண்டீன்ல போய் அவரு சாப்பிட்டுட்டு வந்துருவாருங்க. அவரு அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அவருக்கு பணம் காசுக்காக உலகத்துல பணம் காசுக்காக என்னென்னவோ செய்யறாங்க. அப்படிப்பட்டவர் என் அப்பாவும் கிடையாது, எங்க அண்ணன்களும் கிடையாது, நாங்களும் கிடையாது. அது கேள்விப்படும் போது ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. அவருக்கு கஷ்டம் இதுதான், நான் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை காப்பாத்தி இருக்கலாமா, பொண்ணு நல்லா வந்திருப்பாளுங்க. நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு நினைச்சிட்டாரு. என் ஹஸ்பண்ட் எனக்கு உயிர். நான் ஏதாவது என் ஹஸ்பண்ட் போன பிறகு நான் பண்ணிடுவேன்னு நினைச்சாரு போல இருக்கு. அதனால நான் உயிரோட இருக்கிறதுக்காக அவர் சொன்ன வார்த்தைகள், நீ அம்மா தாயே நீ உயிரோட இருக்கணும், அப்பதான் அப்பாவால நிம்மதியா வர முடியும். நீ எதுவும் பண்ணிடாதரா, அப்பாக்காக மட்டும் நீ உயிரோட இருடா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. Let's go holidays. Travel beyond boundaries. இப்போ வந்து நீங்க இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றீங்க, ஆனா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய தப்பான இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும், அப்பா வந்து கடன் வாங்கிட்டாங்க, இல்ல அவங்களுக்கு தர வேண்டிய கடன் வந்து நிறைய கொடுக்கல, அந்த ஒரு ஏமாற்றம், அதுக்கப்புறம் வந்து நிறைய மன அழுத்தம் இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, இதுல எது உண்மை என்ன? இல்ல அப்பாக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்க வேண்டிய நிறைய பணம் இருக்கு, எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்கு. அண்ணன் சின்ன அண்ணன் ப்ரொடியூசர் கவுன்சில்ல சொல்லியிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்தி இருக்காங்க. இன்னொன்னு ஒரு 1 இயரா அப்பாக்கு வந்து என்னுடைய ஹஸ்பண்ட், ஐ லாஸ் மை ஹஸ்பண்ட் பிகாஸ் ஆஃப் த ஹியூஜ் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ அப்பாவுக்கு என்ன மன அழுத்தம்னா நானும் என் ஹஸ்பண்டும் உயிர் அவருக்கு. அவரால் எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது போயிடுச்சு. பிகாஸ் ஹீ இஸ் நாட் கெட்டிங் த மணி. அது ஆயிடுச்சு. அது இல்லாத அவரால் என்ன பார்க்க முடியல. அவரை நான் இப்படி ஒரு 1 இயர் நான் டிப்ரெஷன்ல தான் இருந்தேன். பிகாஸ் வி நெவர் எக்ஸ்பெக்டட் வி வில் லூஸ் ஹிம். ஹி இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர்ஸ் இன் திஸ் ஹோம். அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்ததே நான் பக்கத்து தெருவில் நீ இருந்தீன்னா உன்னை பார்க்கணும் நானுன்றதுக்காக தான். நான் சொன்னேன் இல்லையா ஒரு வாட்டி உடம்பு முடியாத போயிட்டாருன்னு, அப்போ யாருமே ஒத்துக்கல. பிகாஸ் ஹீ இஸ் ஃப்ரம் அ வெரி மிடில் கிளாஸ், பட் ஹீ இஸ் அ வெரி குட் பர்சன் பை ஹார்ட் அண்ட் ஒரு நல்ல உழைப்பாளி. அவர் அவங்க ஃபேமிலியே டீச்சர் ஃபேமிலி, கஷ்டப்பட்டு உழைச்சவங்க தான். ஸோ அப்போ வந்து எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் ஒத்துக்கலை அந்த ஃபேமிலிக்கு கல்யாணம். பிகாஸ் ஹீ வாஸ் அட் த டைம் ஹீ வாஸ் ஏர்னிங் 10 lakhs per month. He was earning only 5,000 அப்போ அவருடையது. ஸோ மை தாத்தா பாட்டி and all were against this marriage. But அப்பா வந்து கீழே பெண்ட் பண்ணி till now I could remember that one. They said they are against that, they will not come to my marriage. அப்பா என் கையை பிடிச்சி உடனே அப்பா வந்து செய்யறது உனக்காக தான். Whatever he said I will never say no to him. நான் ஒரு நல்ல பையனை கொடுக்கணும், பணம் காசுக்காக நம்ம ஒரு பிள்ளையை கொடுக்கக்கூடாது. வாழ்க்கைன்றது வந்து பணம் காசை பொறுத்தது இல்லை. ஒரு நல்ல பையனை கொடுக்குறேன், நான் உழைப்பாலேயே உனக்கு கொடுக்குறேன், நீ அப்பாவை நம்பு, வேற யாரையும் நம்பாதன்னு சொல்லி தான் வி காட் மேரிட். அண்ட் வீட்டில் எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சந்தோஷங்களோ பிரச்சனைகளோ எது வந்தாலும் நாங்கள் 2 பேர் தான் ஃபோன் பண்ணுவார். அப்பா வில் நாட் டைரக்ட்லி டாக் டு எனி ஒன் ஆஃப் தெம். அவர் எங்களுக்கு தான் கால் பண்ணுவார். நாங்கள் உள்ளே போய் அதை போய்
ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லார் வீட்லேயும் நடக்கிற குட்டி குட்டி பிரச்சனைகள் தான். அதை சால்வ் பண்ணிட்டு நாங்கள் அதை முடிச்சிடுவோம். ஸோ அவர் போனது வந்து இங்கே வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம். அதை விட என்னுடைய குலசாமி போயிட்டாருன்னு அப்பா நினச்சிட்டு இருந்தார். ஸோ அண்ட் ஆல்சோ ஈ திங்க் ஹி வில் நெவர் see me like that. நான் அந்த ஒரு அழகு அவருக்கு position ல பிடிக்காது. உங்களை- யூஸ்வலாகவே எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நான் அப்பா கிட்ட போய் என்னால் என் பிஸ்னஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு யாராவது ஒன்று பேசிட்டாங்கன்னோ அப்படின்னு நான் அழும்போது 2 வார்த்தை தான் சொல்லுவார், அழாத, நிறுத்து, பார்த்துக்கிறேன். அவ்வளவுதான். 3 வார்த்தை தான் நாங்கள் பேசுவோம். அந்த 3 வார்த்தை என்னுடைய தாரக மந்திரம். எவ்வளோ பெரிய பிரச்சனைனா கூட என்னால் தாங்க முடியும். அதே மாதிரி என் அப்பா வந்து நான் ரொம்ப பயந்துவேன், கடைக்குட்டி. எங்கே போனாலும் என்னை சின்ன வயசுலேருந்தே தோள் மேலே தூக்கி போட்டு தான் வளர்ந்தாரு. நான் 3 பையனுங்களுக்கு நடுவில் வேண்டி ராஜராஜேஸ்வரி அம்மன் டெம்பிளில் இருந்து வேண்டி நான் பிறந்தேன்னு சொல்லுவார். ஐயப்பன் மலைக்கு என்னை கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. ஹீ இஸ் நாட் அகெயின்ஸ்ட் லைக் உமனுக்கு இது கொடுக்கக்கூடாது அது கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. 3 பையன்களை விட என்னை மட்டும்தான் நான் 6th இயரில் 6 இயர்ஸ் தான் ஆச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு என்ன தான் ஐயப்பன் மலைக்கு இட்டுட்டு போவார். அவர் தோள் மேலே தான் நான் சாஞ்சு படுப்பேன். ஸோ லைக் எதுனாலும் அம்மாவுக்கு ஏதாவது வேணும்னா கூட விஜய் கிட்ட சொல்லுன்னு தான் சொல்லுவார். விஜய் பார்த்துப்பா அப்படின்னுட்டு போயிடுவார். அப்புறம் நான் போய் கேட்டேன்னா, வந்துட்டியா நீ, உனக்கு ஏதாவது ஒன்று வேணுமா, யாராவது ஒன்று கேட்டாங்களா, செய்யணும்னு வந்துட்டியா, நான் கேட்ட உடனே எஸ்ன்னு தான் சொல்லுவார். நோன்னு சொல்லவே மாட்டார், நோன்னு சொல்லவும் விட மாட்டார். அப்பா ப்ளீஸ்பான்னோடனே ஓகே ஃபைன், அவ்வளோதான், இவ்வளோ தான் பேசுவார். அவர் மௌனம்ன்ற ஒன்றை வந்து அவருடைய தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டாரு. அவர் குடும்பத்தில் விலகி இல்லை, அவர் விலகி இல்லைன்றத அவர் விலகினாரு, விருப்பப்பட்டு தான் விலகினாரு. அவருக்கு அந்த ஆனா space அது தேவைப்பட்டுச்சு. உறவுகளை விலக்கல. ஓகே, அதே மாதிரி யாருக்கிட்டையும் அதிகமா பேச மாட்டாரு. அது ஆனா உணர்வுகளை காமிக்கும் போது அவர் பேச வேண்டிய நேரத்துல எப்படி பேசணுமோ அவருடைய வாய்ஸ்ல பேசுவாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அவருடைய என்ன சொல்றது, வட்டம் ரொம்ப பெரிய வட்டமா உங்களுக்கு தோணும், ஆனா அவருடைய வட்டமே ரொம்ப சின்ன வட்டம். நாங்க சொந்தம் பந்தம் உறவுகளோட இருக்கிறது, ப்ளஸ் அவருடைய சினிமாவுடைய சொந்த பந்தங்கள், ப்ளஸ் அந்த சென்னை வண்ணாரப்பேட்டையுடைய சொந்த பந்தங்கள். அவருக்கு வந்து அது சின்ன வட்டம் தான், அவருக்கு ரொம்ப பெருசா அவர் நினைக்கல. இதெல்லாம் அவருடைய உறவுகளா நினைச்சுக்கிட்டு இருந்தார். மற்றவங்கள மாதிரி வாழணும்னு அவர் நினைக்கல, தானாதான் வாழணும்னு நினைச்சார். இவனை மாதிரி நான் வாழலாம், அவனை மாதிரி வாழலான்னு அவர் நினைக்கல. அவர் எப்படி நினைச்சாரோ அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாரு. அவர் கடைசி வரைக்கும் ரொம்ப நிம்மதியா ஆனந்தமா தான் அவருடைய வாழ்க்கை. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் இந்த வீட்டுடைய வேத வாக்கு. அவர் நான் இங்க போகமாட்டேன், நான் இன்னும் எங்க வீட்டில் கூட சொல்லலை. அவர் ஒரு டேப்லெட் எடுத்துப்பாரு, அது டாக்டர் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, ஐசியூவில் இருக்கும் போது சாப்பிடக்கூடாதுன்னு. பட் என்கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்டாரு, அண்ணன்கள்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பட் நான் வந்து என் அப்பா கிட்ட எது கேட்டாலும் நோன்னு சொல்ல மாட்டேன். நான் அந்த செல்ல டேப்லெட்டை பிள்ளைன்றதுனால. மட்டும் ஒன்று, ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு தூக்கம் வரமா நைட்டு, அது நைட்ரா போட்டேன்னா நான் Like sleeping pill மாதிரி ஸ்லீப்பிங் அது. பில் மாதிரி. Okay. அது மனசுல இல்லைன்னா ஓடும். தனியா ஐசியூவில் படுக்கிறாரு இல்லையா, அவரால் படுக்க முடியாது. அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை, ஒரு சிஸ்டரை கூட நாங்கள் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துட்றோம், அவரை விட்டு நகராதீங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் தூங்க மாட்டாருங்க, அவருக்கு பயம் தனியா வந்துருங்க, இருக்கவே என்ன முடியாது. இருக்கவே மாட்டாரு. டிரைவர் கூடவே இருப்பான். பிரபண்ணா வந்து 7 மணிக்கு ஈவினிங் வந்துருவாங்க. 11 o'clock வீட்டுக்கு அங்க இருந்து ரூம்ல இருந்து கிளம்புவாங்க. 7 o'clock வீட்டுக்கு வந்துருவாங்க. அங்க ரூம்குள்ள 7 o'clock வரலன்னா, அண்ணன் வரல பாருமா. இத்தனைக்கும் ரிசப்ஷன்ல உட்காந்துட்டு டிரைவர் பக்கத்துல இருப்பார், ரிசப்ஷனிஸ்ட் 2 பேர் இருப்பாங்க. அண்ணனை வர சொல்லுமா. நான் ஃபோன் பண்ணுவேன், நான் கொஞ்சம் போயிட்டு, நான் அதோ வந்துட்டே இருக்கேன் விஜய். அண்ணன் 7:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள போயிடுவாரு. 7:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள போயிடுவாரு. அப்ப அந்த ரூம்குள்ள போயிடுவாரு. ஸோ அவர் அப்படிதான் வாழ்ந்தாரு. ஆனா மீடியால வந்து அம்மா போயிட்டாங்க, அண்ணன், அதுவும் பெரிய அண்ணனை சொல்றது எங்க மனசு வந்து தாங்கவே இல்லை. அவரெல்லாம் ₹1 எடுக்க மாட்டாருங்க. அந்த ஹோட்டல்ல இருந்தா கூட என் அப்பா வந்து போய் சாப்பிடுமான்னு சொல்லுவாரு, இல்லை ஆர்டர் பண்ணி கூட ஃபோன்ல வந்து நாங்கள் டீ காஃபி கூட குடிப்போம், பில்ல வந்துரும்னு. என் அண்ணன் அப்படி கூட ஆர்டர் பண்ண மாட்டாருங்க. அப்படி அவர் கூட கீழே செலவு போய் பண்ண கேன்டீன்ல போய் அவர் சாப்பிட்டுட்டு வந்துருவாருங்க. அவரு அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அவருக்கு பணம் காசுக்காகவா, நீங்க உலகத்துல எங்க தேடினாலும் அந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடையாது. இன்னைக்கு கூட ஐஸ்வரி கணேஷ் சார் ரொம்ப நம்பிக்கையான ஒரு பர்சனுக்கு நான் பிரபுன்னு தான் அவங்க ஃபேமிலியில தெரியும். ராஜன் அப்பாக்கு அடுத்தது ஒரு நல்ல உறவை சம்பாரிச்சிருக்காருன்னா அது பிரபு அண்ணா மட்டும்தான் சம்பாரிச்சிருக்காரு. சரி, உலகத்துல பணம் காசுக்காக என்னென்னவோ செய்யறாங்க, அப்படிப்பட்டவர் என் அப்பாவும் கிடையாது, எங்க அண்ணன்களும் கிடையாது, நாங்களும் கிடையாது. அது கேள்விப்படும் போது ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. அவருக்கு கஷ்டம் இதுதான், தான் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை காப்பாத்தி இருக்கலாமா,
பொண்ணு நல்லா வந்திருப்பாள்னு எல்லா அப்பாவுக்கும் அதுதானங்க ஆசை, அது இருக்கும் இல்லையா? அதுவும் ஒன் ஆஃப் த ஒரு ஃபேக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது இப்போ எனக்கு. ஏன்னா என்ன நான் அழறத எப்பயுமே அவர் சொல்வார், நீ வேலு நாச்சியார் நீ அழக்கூடாது, இந்த வீடு வந்து நான் வந்து உரிமையாக வந்து தங்குற வீடு. ஸோ நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு நினச்சிட்டாரு. என் ஹஸ்பண்ட்னா எனக்கு உயிர். நான் ஏதாவது என் ஹஸ்பண்ட் போன பிறகு நான் பண்ணிடுவேன்னு நினச்சார் போல இருக்கு. அதனால நான் உயிரோடு இருக்கிறதுக்காக அவர் சொன்ன வார்த்தைகள், நீ அம்மா தாயே நீ உயிரோடு இருக்கணும், அப்போ தான் அப்பாவால் நிம்மதியாக வர முடியும், நீ எதுவும் பண்ணிடாதரா, அப்பாக்காக மட்டும் நீ உயிரோடு இருடா, அப்பா அப்போ தான்டா வருவேன். இதான் அவர் சொன்ன வார்த்தைகள். ரொம்ப வலிக்குது அப்பா இல்லைன்றது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் ஒரு பிள்ளை, அப்பா ஒரு பிள்ளை, இந்த 2 பிள்ளரும் வந்து ரொம்ப அப்பா எப்படின்னா தைரியமா போய் குளம் இருந்துச்சுன்னா போய் அப்படி விட்டு குளி அப்படின்னுடுவாரு. ஆனா என் ஹஸ்பண்ட் எப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் மைக் எடுத்து நான் பேசினேன்னா எனக்கு பயம், ஸ்கூலில் பேசுறதுக்கு எனக்கு வராது, மயக்கம் போட்டு விழுந்துருவேன், வாமிட் பண்ணிடுவேன். ஏன் அப்பா இல்லை நீ இன்னைக்கு பேசுகிற நீ திடீர்னு சொல்லுவார் 4 மணிக்கு. எனக்கு அப்படி பழக்கமே கிடையாது, என்னை அப்படி தான் வளர்த்துருந்தாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் அதுக்கு முன்னாடி என்னை ப்ரிப்பேர் பண்ணி என்னை காம் டவுன் பண்ணி என்னை கூல் டவுன் பண்ணி உன்னால் பேச முடியாது, பேசி முடித்த உடனே என் பொண்ணு நல்லா பேசினால அப்படின்வாரு. என் ஹஸ்பண்டு தான் தெரியும் எவ்வளோ பயந்தா எவ்வளோ வாமிட் பண்ணா அவள் அதுக்கு முன்னாடி. எல்லாருக்கும் அந்த மைக்கை பார்த்தா ஃபர்ஸ்ட் அவ்வளோ வந்துடாது இல்லையா? இப்போ என்ன மைக் கொடுத்தாலும் பேசுகிறேன்னா அது எங்கள் அப்பாவுடைய அந்த துணிச்சலான ஒரு இதுதான் எனக்கு அது கிடைச்சது எனக்கு. ஓகே. கணவரும் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு தான் எடுத்துட்டாங்கல்ல? அவருடைய பிஸ்னஸ் ரொம்ப ஹியூஜாக லாஸ் ஆகிடுச்சு, கடன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அவருக்கு ஒரு 1 இயர் டைம் கேட்டோம், நானும் தான் கேட்டேன். ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆச்சுனாலும் 1 இயர் அதை கொடுக்கல. சில பேர் அவரை பற்றி தப்பாக பேசினாங்க. அது அவரே நினச்சாரு நான் அந்த தப்பாக பேசி எங்களுக்கு பழக்கம் இல்லை, என் அப்பாவுக்கும் சரி எங்களுக்கும் சரி எங்கள் குடும்பத்தில் யாரும் என்னை பற்றியும் யாரும் தப்பாக பேச மாட்டாங்க. அதனால் அவரை பற்றி தப்பாக பேச ஆரம்பித்த உடனே அவர் நினச்சிட்டாரு நான் போயிடுவேன்னு நினச்சிட்டாரு. ஸோ அதனால் இன்னும் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணேன். அந்த ஒரு இதுதான் அப்பா சொன்னார், ஒரு 6 மாதத்தில் நான் திருப்பி எப்படியாவது கலெக்ட் பண்ணி அதை முடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டில் அது ஒரு 5% கூட இல்லை, 10% தான் அப்படின்னு. இன்ஃபேக்ட் கூட சொன்னார் அவர், எங்களுக்கு வர வேண்டிய டாக்குமெண்ட் வேணா கூட கொடுக்குறோம், நீங்களா கூட கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு. அதில் ஒரு சில பேர் கேட்கல, அதை நாங்கள் ஏன் அதெல்லாம் பண்ணணும்னாங்க. அது அவர் நினச்சிட்டாரு எதுக்கு இவங்களுக்கெல்லாம் பேர்டனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாரு அவர், அப்படி நினச்சிட்டாரு. அது நினச்சது அப்பாவுக்கு ஒரு ஃபீல், வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் தான் அது. நாங்கள் யாருமே இதே மாதிரி தான் நினச்சி பார்க்கல. அப்படிப்பட்ட அன்பும் கிடையாது அவர், பயங்கர உழைப்பாளி. ஆனால் தன்மானம்ன்றது அப்பாவுக்கும் சரி அவருக்கும் சரி ரொம்ப பெரிய தன்மானம். என்னென்னவோ இதே மாதிரி தான் பேசினாங்க எல்லாரும். இப்போ மீடியாவில் பேசினவங்க அப்பா பற்றி பேசுகிற அதே மாதிரி தான் அவருடைய இழப்பு வரும்போது என்னென்னவோ பேசினாங்க. எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு கூட எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் நான் என் அப்பா கிட்ட கூட சொல்லி அழமாட்டேன். ஏன்னா என் அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன். ஒரு வார்த்தை சொன்னதால என் அப்பா இருந்த வரைக்கும் நல்லா இருக்கட்டும்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் என்னால் முடிக்க முடியும்னு எனக்கு தைரியம் இருந்துச்சு. அது எங்கள் அப்பா கிட்ட இருந்து தான் எனக்கு வந்துச்சு அந்த தைரியம். அதனால் இப்போ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிட்டேன். பட் யாரையும் பழி வாங்குற குணம் எங்கள் அப்பாவுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. அது எங்கள் அப்பா கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அதனால் நான் யார் என்ன பண்ணாங்கன்றதையும் சொல்ல விரும்பலை. ஏன்னா பிஸ்னஸ்ன்னு உள்ளே வந்துட்டு பார்ட்னருன்னு வந்துட்டு வெளியே போயிட்டு அப்புறம் வட்டிக்காரனாக மாறுறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம், அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? இப்போ எங்கள் அப்பாவுக்கு நடக்கிறதும் அப்படி தான். வந்து கீழே உட்காந்துட்டு அண்ணே இந்த வீட்லேயே நின்று அண்ணே நீ உன்ன மாதிரி இல்லைன்னு, நான் இப்படி படம் எடுக்கிறேன்னு, என்னால் முடியலன்னு, ப்ளீஸ் அண்ணே என் குடும்பம் இல்லைன்னு, உங்கள் தங்கச்சி கூட ரொம்ப கஷ்டப்படுறா அண்ணேன்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு திட்டுவார், உன்னை யார் படம்லாம் எடுக்க சொல்கிறான்னு. அப்புறம் என்ன பண்ணுவார், அப்புறம் ஒரு 2வது வாட்டி வரும்போது 3வது வாட்டி வந்து டெய்லி வருவாங்க. வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த நான் பேர் சொல்லாமான்னு என் அண்ணன் கிட்ட கூட தெரியல, எனக்கு தெரிஞ்சு இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த மண்ணெண்ண ஒருத்தர் வாங்கினார், பணம் வாங்கினார், இந்த வீட்டில் இந்த சீட்டில் இப்படி உட்காந்து தான் வாங்கினார். வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்பா கேட்கும் போது இந்த டைமில் கேட்கும் போது பணம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா மேலேயே திருப்பி கேஸும் போட்டார் அவர். போட்டுட்டு இந்த மாதிரி என்னை மிரட்டுறாரு போகிறாருன்னு. நான் என் ஹஸ்பண்டுக்கு நாங்கள் அப்படி கூட பண்ணலை. ஒரு தர்மமான ஒரு வழியை எங்கள் அப்பா எங்களுக்கு டீச் பண்ணியிருக்காரு எங்களுக்கு. அந்த மாதிரி அப்பாவுக்கு அதுவும் ஒரு மென்டல் டார்ச்சராக இருந்துச்சு. அதுக்கும் போலீஸ் போயிட்டு வந்தார் அப்பா இந்த ஒரு 1 இயர் பிஃபோர். அதுக்கும் இதெல்லாம் வந்து அப்பாவுடைய ஒன்று ஆட் ஆகிட்டு அப்படியே வந்துச்சு, லைனாக வந்துருச்சு மாதிரி.
எனக்கு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னுடைய கஷ்டங்கள் அவரால ஜீர்ணிச்சுக்க முடியல. அத அந்த குடுக்க இழப்ப முடியல அவருக்கு. அவரால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர் பையனா நினைச்சாரு. அது இல்ல. பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறா ஒரு 1 இயர்ன்னு இருந்துச்சு. குடுத்த பணம் வெளிய வரல. கேட்டா அவங்க அவமானம் ரொம்ப இது பண்றாங்க. தேவையில்லாத வழக்கெல்லாம் போடுறாங்க. அப்போ அவருக்கு வந்து பொண்ணுக்கும் ஹெல்ப் பண்ண முடியல. இப்போ நம்மளுடைய இதுக்கும் இப்போ நாளைக்கு ஃப்யூச்சர்ல என்ன நடக்கும்னு யோசிச்சாரா? அவரால வெளிய வர முடியும்னு நினைச்சாரா? ஆனா ஒரு விஷயம், இந்த 17th சூஸ் பண்ணியிருக்காரு. அது என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்த டேட் அது. மேபி முன்னாடியே யோசிச்சிருப்பாரு. உங்களுக்கு அப்படிதான் தோணுதா? இல்ல. அப்படி யோசிக்கிறவரா இருந்தா அந்த 1 இயர்ல எப்ப வேணாலும் யோசிச்சிருக்கலாமே. இல்லையே, எல்லாரும் கூட இருக்கணும்னு தானே சொன்னாரு. எங்களால அதனால தானே நாங்க ரொம்ப தைரியமா இருந்தோம். நினைச்சு கூட பார்க்க முடியல. எங்களால நான் கூட சொல்லேன், தண்ணியில குதிச்சுட்டாருன்னா குடிச்சிட்டாருன்னு தானே எனக்கு தோணுச்சு. குதிச்சுட்டாருன்னா எப்படின்னா குதிப்பாருன்னு என்ன பேசுறீங்க? அவரு ஏங்க இப்படி நடக்கும் போது கீழே போய் அண்ணா நின்றுடுவாங்க காரை விட்டு. ஏன்னா பின்னாடி தள்ளாடும் அவருக்கு. ஸோ பின்னாடியே நாங்க கை பிடிக்க கூடாதானா பின்னாடி ஒருத்தர் இப்படியே நிக்கணும். விழுந்துட்டாருன்னா பிடிக்கிறதுக்கு விழமாட்டாரு. கை பிடிச்சும் நடந்து கை பிடிச்சு நடக்கவே மாட்டாரு. கை பிடிக்காது. அதெல்லாம் முடியாது. ஒருத்தர் வந்து உடம்பு முடியலையான்னு கேட்க கூடாது. யாரையும் மீட் பண்ண விட மாட்டாரு. நாங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா அவர்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து ரிலேட்டிவ் கூட பேசுறாங்கன்னா தயவு செய்து அவர்கிட்ட உடம்பு நல்லா இல்லைன்னு கேட்டுறாதீங்க. பாசிட்டிவா என்ன மாமா இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் மாமா, இப்போ எல்லாம் என் வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்க மாமா, சாப்பிட்டீங்களா மாமா, இதை மட்டும் கேட்டு நீங்க போயிடுங்க. என்ன மாமா இப்படி ஆயிட்டீங்களேன்னு 13 kg கம்மி ஆயிட்டார் அவர். இந்த 3 monthsல 6 monthsல 13 kg. அவங்க தவறுன இது 1 இயர் ஆயிடுச்சா? ஹஸ்பண்ட் தவறு 1 year ஆயிடுச்சு. ஓகே. கரெக்டா அந்த 1 இயர்ல இந்த மாதிரி ஆயிருக்கும். அவங்க என்ன மாசம் தவறுனாங்க? டிசம்பர். மேபி ஒரு விஷயமே ஆட் ஆயிருக்கும். நீங்க வேற என்னெல்லாம் நினைக்கிறீங்க? இப்ப வந்து இந்த மாதிரி கடன் கொடுத்தவங்க வந்து லைக் இவங்க கடன் கொடுத்துருப்பாங்க, திருப்பி வரல, ஒரு காரணமா இருக்கும், கணவர் இதானது. அப்புறம் வந்து நாங்க கேள்விப்பட்டோம் அவங்களுக்கு நெருக்கமான சொந்தமே இருக்கும்ல, லைக் அவர் சகஜமா பழகுற திரையுலகத்துல பழகுற ஆட்களோடவே யாருமே பேசல. யாருமே வந்து ஹாஸ்பிட்டல்ல கூட பார்க்கல அவரை. யாருமே வந்து பார்க்கல. தெரியும் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னு தெரியும். கொஞ்ச நாளா அவரை தனிமைப்படுத்திட்டா. எங்க அவர் பிரசிடென்ட் ஆஃப் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் சென்னை செங்கல்பட்டுடைய பிரசிடென்ட்ங்க. எப்படிங்க தெரியாத இருக்கும்? ஒரு ஆஃபீஸ்ல லெஜர்ல சைன் பண்ணணும் இல்ல ஏதாவது வேணும்னா அந்த பர்சன் வந்து ஹோட்டல்ல வந்து வாங்கிட்டு போவாருங்க. 2 மாடி அது ஏற முடியாது. ஹார்ட் பேஷண்ட் டாக்டர் வந்து மாடி ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்பாவை. ஏன்னா மூச்சு திணறிடும். அதை ஒரு வாட்டி ஏறினாரு, பயங்கர பிரீத்திங் ப்ராப்ளம் ஆகி அவருக்கு எங்களுக்கு நாங்களாம் பயந்து மறுபடியும் அவரை இனிமேல் வந்து எதுனாலும் கீழே உட்காந்து சைன் பண்ணுங்க இல்லைன்னா ரூமுக்கு வர சொல்லிட்டோம். நாங்கள் ரூமில் வந்து அந்த பர்சன் வந்து வாங்கிட்டு போயிடுவார். எதுனாலும் யாருனாலும் ஃபோன் பேசுவாங்க. திரையுலகத்தினர் வந்து மிகப்பெரிய இதெல்லாம் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. மேபி ரொம்ப பெரிய பணக்காரங்களா அப்படி இருக்கணும் போல இருக்கு. இல்லை பெரிய ஒரு 40 படம் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பர்சன் தான். அப்போ அடிமட்டில் இருக்க ப்ரொடியூசர்ஸும் அடிமட்டில் இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் இல்லை ஆக்டர் கூட, இப்போ நான் இன்னைக்கு கூட கேள்விப்பட்டேன் யாரோ ஒரு ஆக்டர் இறந்துட்டாருன்னு. அவங்கெல்லாம் நடிகரே இல்லையாங்க? நடிகர்னா என்னங்க? யாராவது ஒருத்தராவது போய் ஒரு சார்பா போய் பார்க்கணும் இல்லையா? அவருக்கு ஒரு ஆறுதலா இருந்திருக்கும்ல. கண்டிப்பாங்க. ஏன்னா போறவங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பேசும்போது பாத்தீங்கன்னா பணம் வாங்குறவங்களாம் வந்து பேசினாங்க. கடன் கொடுத்தவங்க இல்ல கடன் வாங்கினவங்க, கடன் கொடுத்தவங்க எல்லாம் நல்லா வந்து அந்த டைம்ல எல்லாம் நல்லா பேசினாங்க. வந்து ஹோட்டல்ல எல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஆனா இதுல நிஜமா சொல்லணும், ஐஸ்வரி கணேஷ் அவங்க வந்து எப்பெல்லாம் அவரால் அந்த சைட் கிராஸ் பண்றாரோ அப்பெல்லாம் அப்பா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்பா கூட சாப்பிட்டுட்டு அங்கேயே பாம்க்ரோவில் ஒரு தோசை ஆர்டர் பண்ணுற பையனா அப்பா யாரையும் சாப்பிடாத காஃபி குடிக்காத இருக்காரு சொல்லுங்க மாமான்னு சொல்லி ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசிட்டு அவரை காமிச்சு விட்டுருப்பாரு. அவரை மாதிரி ஒரு நல்ல உள்ளத்தை நாங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியாது. எவ்வளோ வளர்ந்தாலும் பழசை நினைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதே மாதிரி தான் எல்லாம். எனக்கு தெரியல, நடிகர் சங்கத்தில் வந்து ஒரு வாட்டி அப்பா வந்து ஒரு ரெக்கார்டே பண்ணார். யார் முதலமைச்சர் கருணாநிதியை வந்து அவருடைய பிள்ளை 3வது அண்ணனுடைய ரிசப்ஷன் அங்கே வச்சா நடிகர் கலைஞர் உள்ளே வருவார், இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட், இது ஒரு திரையுலகத்தில் ரெக்கார்டாக இருக்குன்றதுக்காக அந்த இடம் எங்களுக்கு சூட்டே ஆகலை. ஆனாலும் எங்கள் அப்பா அங்கே தான் வைக்கணும்னு சொல்லி வச்சு அவர் சரத்குமார் அவங்க விஜயகாந்த் எல்லாம் சொல்லி இங்கே வைங்க அண்ணன்னு சொல்லி, ஏன்னா யாருக்கும் சாப்பாடு அங்கே டைனிங் அரேஞ்ச் பண்ண முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இந்த ஒரு விஷயத்துக்காக சினிமாக்காக தன்னுடைய ரிலேட்டிவ் சாப்பிடாத போனாங்க.
எல்லாரும் அந்த இடம் வந்து ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்க மாதிரி இருக்கும். ஃபுட்டு பத்தல, எங்களால் எது அரேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கு திணறணும். நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு அந்த திரையில உலகத்துல ஒரு சாதனை பண்ணணும் அதுன்னு மட்டும்தான் நினைச்சாரே தவிர மற்றது வந்து வரவங்க ரிலேட்டிவ்ஸ் எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நிஜமா சத்தியமா அவங்க நினைக்கிறேன். கோச்சிட்டு போனாலும் அதை பத்தி பரவாயில்ல. கவலையே பட மாட்டாரு. எனக்காக இருக்கவங்க இருப்பாங்க, இல்லாதவங்க அப்படிதான் சாப்பாடு வேணும்னு நினைக்கிறவங்க போட்டோம். ஆனா இது வந்து எப்பயுமே யாராலையும் நடத்த முடியாத ஒரு விஷயம். அதை நான் பண்றேன்ல, அது எனக்கு பேரானந்தம்மா. எனக்குன்னு முதலமைச்சர் அவரும் சரி, ஜெயலலிதா அம்மா கூட ராஜன்னா ஒரு ஒரு அப்படி ஒரு கம்பீரம் இல்ல? அவரை எனக்கே தெரியாது, எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கும். அப்படி போன ராஜன் அப்படின்னு பேரு சொல்லுவாங்க. சொல்லும் போது ஐயோ அப்பா பேரு தெரியுதே இப்படின்னு. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ இருக்காரு. அப்புறம் நம்ம ஸ்டாலின் சார் கூட எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சரும் அப்படி, ஏன்னா அப்பாக்கு தெரிஞ்சவங்க பிள்ளைக்கு தெரியணும்னு இல்லை. சார் உங்களை நல்லா பார்த்துருக்கேன் சார், உதயநிதி ஸ்டாலின் சார் அவர் ஒரு மீட்டிங் நம்ம கேசினோ தேட்டரில் நடக்கும்போது அதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா மீட் பண்ணுறாரு. என்கிட்ட வந்து ரொம்ப சொல்லுவார், அம்மா தம்பி ரொம்ப நல்ல தம்பிம்மா, நான் ஃபோனை மைக் எடுத்து பேசும்போதே எனக்கு தெரியாது ஒரு மாதிரி, ஏன்னா இப்போலாம் இருக்க யங்ஸ்டர்ஸ் தெரியாதுன்னு நினச்சேன். ஐயோ சாரை பார்த்தாலே பயம், ஏதாவது கரெக்டாக நான் பேசணும், தப்பாக ஏதாவது பேசினா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாருன்னு. அவ்வளோ அப்புறம் நின்று எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு உட்கார வச்சு என்னை பார்த்து அனுப்பிச்சிட்டு போனாங்கம்மா. இப்போ அவர் கடைசியாக நினச்சது நம்ம விஜய் சாரை போய் பார்க்கணும், அதான் அவர் நினச்சது. போய் எந்த ஒரு முதலமைச்சர்னாலும் டக்குன்னு போய் பார்த்துடுவார் அவர். இப்போ உயிரோட இருந்திருந்தா இந்த சர்ஜரி நடந்திருந்தா கூட இந்த வீக்கு போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துட்டு இருப்பாரு. அவருடைய ஆசை அது அமைச்சர். ஏன்னா ஆனால் மற்ற நடிகர்கள்லாம் நாசர் சார் வந்தார், பாக்கியராஜ் சார் வந்தார், மற்றவங்கெல்லாம் மீடியாவில் இன்டர்வியூ கொடுக்க தான் சரின்னு நினைக்கிறேன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. குலு குலுன்னு காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா. Let's go holidays. Travel beyond boundaries.